என் இனிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வீழ்ந்து என்னை வீழ்த்தி விட்டாய் நாவல் பகுதி 13. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். மதி மின்விசிறியை சுத்தம் செய்யும் போது கீழே வீழ்ந்து விட்டாள் அல்லவா? அதனால் நடக்க அவளுக்கு சிறிது சிரமமாக தான் இருக்கிறது. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இளவரசியோடு தயாராகி வந்த மதி வாசலில் தங்களுக்காக அவனது காரில் காத்திருக்கும் சூர்யாவை கண்டு, நாம என்ன உங்க அண்ணன் கூடவா ஷாப்பிங் போறோம்? அவன் காது படவே சத்தமாக கேட்டாள். இல்ல, அண்ணன் நம்ம 2 பேரையும் துணிக்கடையில விட்டுட்டு எஸ்டேட் போயிடுவாரு. வரும்போது டிரைவர் அங்கிள் வந்து நம்மள கூட்டிட்டு வருவாரு. அதுக்கு நம்ம இப்பவே டிரைவர் கூட போலாமே. போலாம் தான், ஆனா டிரைவர் அங்கிளுக்கு அப்பா வேற ஒரு வேலை கொடுத்து அனுப்பிட்டாரு. அவர்களது உரையாடலை கேட்டபடி அமர்ந்திருந்த சூர்யா, ஏன் அம்மா இந்த கார்ல வரமாட்டாங்களோ ஏளனமாக கேட்டான். இந்த கார் ஒன்னும் எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா கோடீஸ்வரி மதுபாலாவோட வருங்கால கணவருடைய கார்ல போறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மதுபாலா பார்த்தா தப்பா நினைப்பாங்க. என்னுடைய தங்கச்சியையும் அவளுடைய ஃப்ரெண்டையும் என்னுடைய கார்ல கூட்டிட்டு போறதுல மதுபாலாவுக்கு என்ன பிரச்சனை? இளவரசி வேணும்னா என்னுடைய ஃப்ரெண்டுன்னு மதுபாலா வீட்டுல சொல்லி இருக்கலாம். ஆனா அதை நம்புற அளவு அவங்களுக்கு அதுல பூ சுத்திட்டு உட்கார்ந்து இருக்கல. மதுபாலாவுக்கு நான் யாருன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். உங்களையும் உங்க குடும்பத்தையும் பத்தி என்கிட்டயே விசாரிச்சா. நானும் இந்த மாதிரி மட்டமான மோசமான ஒரு ஃபேமிலிய இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது, இனிமேலும் எங்கேயும் பார்க்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா அந்த மதுபாலாவுக்கு மிஸ்டர் சூரியவேந்தன் மேல அப்படி ஒரு புனிதமான காதலாம். எதையும் அவங்க நம்ப தயாராகல. நீ சொல்ற எல்லாமே போய், எனக்கு அவங்கள பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டு இளவரசி சூர்யா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மதுபாலா வீட்டில் நடந்ததை அவர்கள் கண்ணால் பார்க்காமல் இருந்திருந்தால் இப்போது சந்திரமதி கூறியதை அல்லவா நம்பி இருப்பார்கள். அப்படியெல்லாம் பேசினவங்களே ஆனாலும் வருங்கால கணவருடைய கார்ல வேற ஒரு பொண்ணு போறத எந்த பொண்ணும் விரும்ப மாட்டா. அவளால் அதை தாங்கிக்கவும் முடியாது. அதனால நான் இந்த கார்ல வரலப்பா, ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன். எந்த துணிக்கடான்னு மட்டும் நீ சொல்லு, போதும், வந்து சேர்ந்துடுறேன். இளவரசியை பார்த்து அவள் பேச, அந்த ஆட்டோவுக்கும் சேர்த்து காசை நான் தானே அழணும். ஒழுங்கா வந்து கார்ல ஏற போறியா இல்லையா? கோபமாக சூர்யா கேட்க, பேசாம வரியா என்ற இளவரசி அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்து காரின் பின் இருக்கையில் அமர்த்திவிட்டு சூர்யாவோடு முன் இருக்கையில் ஏறி அமர்ந்தாள். என்னதான் திமிராகவும் படபடவென்றும் பேசி தன் மனதின் வலியை சந்திரமதி மறைத்தாலும் தனிமை அந்த வலியை அவள் முகத்தில் அப்பட்டமாக பிரதிபலிக்க செய்தது. எங்கோ வெறித்து பார்த்தபடி காரில் அமர்ந்திருக்கும் சந்திரமதியின் விழிகள் இடையிடையே நிறைகிறது. உடனுக்குடன் அவள் அதை துளைத்துக் கொள்வதையும் சூர்யா கவனித்தான். சூர்யாவின் கார் நேராக வைத்தியரின் வீட்டு வாசலில் வந்து நின்றது. அண்ணா, இது வைத்தியர் வீடு, இங்க எதுக்காக வந்த? இளவரசி கேட்க, சந்திரமதி கீழே விழுந்துட்டா. அவ காலில் ஏதோ பிரச்சனை, நீ கொஞ்சம் வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். அப்படியா? அவ எதையும் சொல்லலையே. அவ விழும்போது நான் பார்த்த, அவ என்கிட்டயும் எதுவும் சொல்லல. நீ கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு வா. சரிண்ணா. அவன் கூறியதை கேட்டு அதுவரை சோகத்தில் மூழ்கி இருந்த சந்திரமதியின் முகத்தில் ஒரு ஒளி. கால் நன்றாக வலிக்கத்தான் செய்கிறது, அதற்கு ஏதாவது ஒரு வைத்தியம் பார்த்தால் நன்று என்று அவளுக்கும் தோன்றியது. ஷாப்பிங் முடிந்து திரும்பி வரும்போது முதல் வேலையாக கல்யாணியிடம் இருந்து மருந்தை வாங்கி காரில் போட்டுக் கொள்ள வேண்டும் என்று அவள் நினைத்திருந்தாள். இதோ இப்போது சூர்யாவே அவளை வைத்தியரிடம் அழைத்து வந்து விட்டான். தன் மீது சூர்யாவுக்கு அக்கறை இருக்கிறது என்று எண்ணும் போதே மனதில் ஒரு ஆனந்தம். இளவரசி சந்திரமதி இருவரும் இறங்கி வைத்தியரின் வீட்டிற்குள் சென்றனர். ஒரு அரை மணி நேரம் கழித்துதான் சந்திரமதியும் இளவரசியும் வைத்தியரின் வீட்டிலிருந்து வெளியே வந்தனர். அதுவரை சூர்யா பொறுமையாக அவர்களுக்காக காரில் காத்திருந்தான். அவர்களை கண்டதும், என்னாச்சு? காலு நல்லா சுளுக்கி இருந்திருக்கு, சரி பண்ணி விட்டுட்டாரு, இனி பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு. இருவரும் காரில் ஏறிக்கொள்ள கார் நேராக துணிக்கடைக்கு வந்தது. துணிக்கடையில் அவர்களை இறக்கிவிட்டு திரும்பும் போது அவன் விழிகள் காரின் வெளிக்கண்ணாடி வழியாக மதியை ஒரு முறை பார்த்தது. அவள் முகத்தில் தான் என்ன ஒரு பிரகாசம். அதை ரசித்தபடியே காரை முன்னோக்கி செலுத்தும் போது, ஏன் தன் அப்பா அம்மா இவ்வளவு அவசரப்பட்டு மதுபாலாவை தனக்கு நிச்சயம் செய்து வைத்தார்கள் என்று நினைத்து அவன் மனம் வருந்தியது. அவர்கள் அவசரம் அவனுக்கு புரியவில்லைதான். ஆனால்
அதனால் அல்லவா அழகான சந்திரமதியின் மனதை அனைவரும் புரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு அமைந்தது. அதை நினைக்கும் போது அவன் மனதில் ஒரு மகிழ்ச்சி. அனைத்தும் நன்மைக்கே என்று அவன் மனம் கூறியது. மறுநாள் காலை வயலுக்கு புறப்படும் போது சந்திரமதி மனம் ஆனந்தத்தில் துள்ளி குதித்தது. அம்மா அண்ணன்களை பார்க்கலாம் அல்லவா? ஆவலாய் வயலுக்கு புறப்பட்டவள் வாசலில் பழனியை கண்டு லேசாக அதிர்ந்தாள். வழக்கத்திற்கு மாறாக அதிகாலையே வந்துவிட்ட பழனியை கண்டு சூர்யாவுக்கும் வீட்டாருக்கும் வியப்புதான். அவன் நோக்கம் என்னவாக இருக்கும் என்ற எண்ணம்தான் சூர்யா மனதில் ஓடியது. அவனை கண்டு திகைத்து நிற்கும் மதியை கண்ட சூர்யாவின் அப்பா, சந்திரமதி, இளவரசி இன்னைக்கு வயலுக்கு வரலன்னு சொல்லிட்டா, அவளுக்கு துணையா நீயும் வீட்லயே இரு என்று கூற அவளுக்கு அது ஆறுதலாக இருந்தாலும் அம்மா அண்ணன்களை பார்க்க முடியாதே என்ற தவிப்பு அவள் முகத்தில் பிரதிபலித்தது. மதியை வயலுக்கு வர வேண்டாம் என்று சூர்யா அப்பா கூறியதும் பழனியின் முகம் இருண்டு போனது. அங்கிள், இவளை ஏன் வயலுக்கு வர வேண்டான்னு சொன்னீங்க? இவ வயலுக்கு வரட்டும், இவளுக்கு பணிவென்ன மரியாதை என்னன்னெல்லாம் அங்கதான் கத்து கொடுக்க முடியும். இவளுக்கு பாடம் புகட்டதான் இந்த காலங்காத்தால நானும் இங்க வந்திருக்கேன். நான் இன்னைக்கு வரைக்கும் வயலுக்கு வந்து நீங்க பாத்திருக்கீங்களா? சூர்யா பல தடவை கூப்பிட்டு இருக்கான், ஆனா வந்ததில்ல. இப்ப வரேன்னா இவளுக்கு பாடம் புகட்டணும். சூர்யாவுக்கு மதுபாலாவோடு நிச்சயதார்த்தம் நடந்து விட்டதால் இனி சந்திரமதி தனக்குதான் என்ற உரிமையோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். இல்லப்பா, இளவரசி தனியா இருப்பா, அதுக்குதான் வாசல்ல 8-10 பேர் காவலுக்கு இருக்காங்களே அங்கிள். இவ வரட்டும் என்று பழனி கூற என்ன சொல்வது என்று அறியாது விழித்தார் சூர்யா அப்பா. அப்போது பழனியின் செல்லுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்றவன் சற்று தள்ளி சென்று நின்று பேச அப்பா அருகில் வந்த சூர்யா, அப்பா, சந்திரமதி வயலுக்கு வரட்டும். அவளுடைய அம்மாவும் காசி பரமேஸ்வரும் இவளை பாக்குறதுக்காகவே வயலுக்கு வராங்க. அவங்கள ஏமாத்த வேண்டாம். இல்ல சூர்யா, பழனிக்கு சந்திரமதி மேல ஒரு கண்ணு. அவனை பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியும்பா. அதுதான், சந்திரமதி ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுறா. அவ இந்த வீட்டுக்கு வந்த மாதிரியே திருப்பி அனுப்ப வேண்டாமா? அந்த கடமை நமக்கு இருக்கு இல்லையா? அதுதான் யோசிக்கிறேன். அப்ப நீங்க கவலையை விடுங்க. பழனி என்ன மீறி எதையும் செய்ய போறதில்ல. அவனை நான் பாத்துக்கிறேன் என்றவன், சரி சரி வாங்க எல்லாரும் போலாம் என்று கூற அனைவரும் வயலுக்கு கிளம்பி விட்டனர். செல்போனில் பேசியபடியேதான் பழனி வயலை நோக்கி நடந்தான். வயலை எட்டியதும் சந்திரமதி ஓடி தன் அம்மா அண்ணன்களின் அருகில் சென்று நிற்க காசி பரமேஸ்வரை கண்டு முகம் சிவந்த பழனி, சூர்யா, இந்த நாய்ங்க எதுக்காக இங்க வேலைக்கு வந்திருக்குது? கோபமாக கேட்டான். இவங்க இல்ல பழனி, பசி பட்டினின்னு சொல்லி வேலை தேடி யார் வந்தாலும் வேலை கொடுக்கறதுதான் இந்த ஊர் வழக்கம். வீரவேந்தன் பூமியோட சிறப்பே அதுதான். ஆனா இவனுங்க துரோகிங்களாச்சே. அது நமக்கு அவங்க பக்கத்துல இருந்து யோசிக்கும் போது அதுல நியாயம் இருக்கும். சந்திரமதியை நெருங்க சூர்யாவே தடை நிற்பது போல் பழனிக்கு தோன்ற, டேய், உன்னுடைய இந்த இலகுன மனசு தாண்டா உனக்கு எதிரி. இவ இளவரசிய காயப்படுத்தி இருக்கா, அவமானப்படுத்தி இருக்கா. 5 தலைமுறைக்கு பிறகு பிறந்த அபூர்வ பிறவிடா இளவரசி. அவளை நம்ம எல்லாருமே தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ஆனா இவ கால்ல போட்டு மிதிக்கிற மாதிரி மிதிச்சிருக்கா. இதெல்லாம் மறந்துட்டு நீ அவளையும் அவளுடைய வீட்டுல இருக்கிறவங்களையும் மன்னிக்க போறியா? நீ மன்னிச்சாலும் என்னால மன்னிக்க முடியாது. கோபமாக பழனி கூற, நீ சொன்னதெல்லாம் சரிதான் பழனி, ஆனா இது எதுவும் அவளுக்கு தெரியாதே. நம்ம சிறப்ப மத்தவங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நாம அவங்க கண்ணுல ரொம்ப சாதாரணமான ஒருத்தர் தான். டேய், நான் எது சொன்னாலும் அதுக்கு நீ ஒரு பதில் வச்சிருக்கடா. உன் விருப்பம் போல பண்ணு என்றவன் ஒரு ஓரமாக சென்று நின்றான். பழனியை கண்ட காசி, என்னடா ஒரு நாளும் இல்லாத திருநாளா இவன் வயலுக்கெல்லாம் வந்திருக்கான்? வயலுக்கே வரமாட்டானே? குரலை தாழ்த்தி பரமேஸ்வரிடம் கேட்டான். இது கூடவா உனக்கு புரியல? நம்ம மதிய அடையணுன்ற வெறி இவனுக்கு, அதுதான் சுத்தி சுத்தி வரான் என்று கூறிய பரமேஸ்வர், மதி, நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், அது உண்மையா என்று கேட்டான். என்ன நான் கேள்விப்பட்டீங்க? நேத்து சூர்யா சாருக்கும் மதுபாலான்ற ஒரு பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததா வெளியில பேசிக்கிறாங்களே, உண்மையா? உண்மைதானா? என்னையும் கூட்டிட்டு தான் போனாங்க, நானும் போயிட்டு தான் வந்தேன். என்ன பேசிட்டு இருக்க மதி? சூர்யா சார் உன்னுடைய புருஷன், அது எப்படி நான் அவர் என்னுடைய புருஷன் ஆக முடியும்? நீ அவரை சூர்யா சார்னு தான் சொல்ற, நானும் அவரை சூர்யா சார்னு தான் கூப்பிடுறேன். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி எனக்கு புருஷனாக முடியும்? அவர் ஒன்னும் என்ன விருப்பப்பட்டோ காதலிச்சோ என் கழுத்துல தாலி கட்டலையே. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே? தெரிஞ்ச விஷயம்தாமா. ஆனா இவங்க எதுக்காக இவ்வளவு அவசரப்பட்டு மறுநாளே இப்படி ஒரு நிச்சயதார்த்தத்தை நடத்தி இருக்காங்க? அதுதான் எனக்கு புரியல. சரி,
கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நிச்சயதார்த்தம் நடந்தா மட்டும் நான் சூர்யா சார் வீட்டுல அவருடைய மனைவியா வாழ்ந்துடுவேன்னு நீ நம்புறியா? அது ஒரு நாளும் நடக்காது. அந்த வீட்டுல இருக்கிற யாரும் என்னை ஏத்துக்க போறதில்ல. எனக்கும் சூர்யா சார பிடிக்காது. நான் உங்ககிட்டயே பல தடவை சொல்லி இருக்கேன், பாசக்கார ரவுடின்னு. எனக்கு அந்த ரவுடிய வேண்டாம்னா. சூர்யா சார் மாதிரி நல்ல ஒருத்தரை பார்க்க முடியாது மதி. இருக்கலாம்னா, ஆனா எனக்கு அவரையோ அவருக்கு என்னையோ பிடிக்காத பட்சம் இந்த பேச்சுக்கெல்லாம் இங்க இடமே இல்ல. நீயே பிடிக்கலன்னு சொல்லும் போது இனி இதுல நாங்க பேச என்ன இருக்கு? ஆனா உன் வாழ்க்கை போயிடுச்சேம்மா. என் வாழ்க்கை எங்க நான் போச்சு? நான் சூர்யா சார் வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா தான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கேன். அந்த வீட்டுல இருந்து நான் எப்ப வெளியே வரேனோ அப்போ அதுவும் அங்க நிக்குதே அந்த வெறிநாய் என்னை கடிச்சு கொதறிடும். சூர்யா சார் வீட்டுக்குள்ள நான் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பாதுகாப்பு. அது என்னவோ உண்மைதான். அவன்கிட்ட கொஞ்சம் கவனமாவே இரு. பார்வையாலேயே பொண்ணுங்களை நாசம் பண்ற இனம். சரிப்பா, எல்லாரும் போய் அவங்க வேலைய பாருங்க. சூர்யா அப்பா கூற மதியும் அவளது குடும்பமும் சோழ வயலை நோக்கி நடந்தது. பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.